ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? நான் ரொம்ப பிஸி, இந்த வார்த்தையை நீங்கள் எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க? வேலை இருக்குது, ஃபோன் கால் இருக்குது, மெசேஜஸ் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது. நாள் முழுக்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நைட்டு தூங்கும்போது இன்னைக்கு நான் என்னதான் பண்ணேன் அப்படின்னு நமக்கே தெரிலனா ஒரு நிமிஷம் நம்ம உண்மையிலேயே பிஸியாக இருந்தோமா, இல்லை சில விஷயங்களை அவாய்ட் பண்ண பிஸியாக இருந்தோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட்டர்டே சீரீஸ் ரியல் டாக். நான் இங்கே எல்லாரையும் பற்றி சொல்லலை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்மையான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. வேலை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, கிட்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. அதனால ஜென்யூனாக பிஸியாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சில நேரம் நம்ம பிஸியாக இருக்கிறது வேலை அதிகமாக இருக்கிறதுனால மட்டும் இல்லை. நம்ம மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கவும் நம்ம பிஸியாக இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கணும், ஆனால் அந்த டிசிஷன் எடுக்க பயமாக இருக்குது. இப்போ நேரம் இல்லை, கொஞ்சம் கழிச்சு பார்க்கலான்னு போஸ்ட்போன் பண்ணுவோம். ஒருத்தர்கிட்ட ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் பேசணும், ஆனால் அந்த கான்வர்சேஷன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால வேற வேலை எடுத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் பிஸி, அப்புறம் பேசலாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவோம். நம்ம ஹெல்த்தை கவனிக்கணும், எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்கில் கற்றுக்கணும், ஒரு ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ரீசன், இன்னைக்கு வேலை அதிகம், நாளைக்கு ஆரம்பிக்கலாம், இந்த வாரம் முடியாது, அடுத்த மாதம் டெஃபினெட்லி பண்ணிடலாம் அப்படி சொல்லிக்கிட்டே மாதம் போயிடும், சில நேரம் வருஷம் கூட போயிடும். அப்பந்தான் நமக்கு புரியும், நமக்கு நேரம் இல்லாதது பிரச்சனை இல்லை, நம்ம ப்ரையாரிட்டியை ஃபேஸ் பண்ண மனசு தயாரா இல்லாதது தான் பிரச்சனை. ஒரு பர்சனுக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க, வீடியோ ஐடியாஸ் பார்க்குறாங்க, தம்ப்நெயில் எப்படி இருக்கணும்னு பார்க்குறாங்க, எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் பார்க்குறாங்க. ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஆனால் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணவே இல்லை. அவங்க பிஸியாக இருந்தாங்களா? ஆமாம், நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க உண்மையான கோலை தொடங்கினாங்களா? இல்லை. சில நேரம் ப்ரிப்ரேஷன் கூட ப்ரொகாஸ்டினேஷனாக மாறிடும். ஏன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுமோ, நான் சக்சீட் ஆகுவேனா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயம் வந்துடும். அதனால நம்ம கோலை விட கோலை சுற்றி இருக்கிற விஷயங்களே பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால இந்த எபிசோட் முடிஞ்சதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்த மட்டும் நினச்சி பாருங்க. நான் எதுக்காக பிஸியாக இருக்கேன்? நான் எதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன்? மேபி ஒரு டிசிஷன், மேபி ஒரு கான்வர்சேஷன், இல்லை ஒரு ட்ரீம், இல்லை ஒரு சேஞ்ச், இல்லை நம்மையே நம்ம ஹானஸ்டாக பார்த்துக்க வேண்டிய ஒரு உண்மை. அது கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிஸியாக இருக்கிறது அச்சீவ்மெண்ட் இல்லை, நம்ம நேரம் எதுக்காக செலவாகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் இருக்கலாம். அதனால அடுத்த தடவை நான் ரொம்ப பிஸின்னு சொல்லும்போது ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி உங்களையே கேளுங்க, நான் உண்மையிலேயே பிஸியாக இருக்கேனா, இல்லை நான் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயத்துலேருந்து தப்பிக்க பிஸியாக இருக்கேனா? ஆன்சர் உடனே கிடைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இந்த கேள்வி உங்களையும் கொஞ்சம் யோசிக்க வச்சிருந்தா ரியல் டாக்கை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வாரம் இன்னொரு கேள்வியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க நேரத்தை மட்டும் இல்லை, உங்க மனசையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்.